கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் புதிதான தலைப்பிலே நாம் ஒரு சில செய்திகளை தியானித்து நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கப் போகிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நாம் யார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை நாம் சரியாய் அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். சங்கீதத்திலே 115ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, நான் ஒரு கிறிஸ்தவளாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இதை நாம் தெரியாமல் தான் இன்றைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இப்படி எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி தான் அங்கு வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அடிச்சோடியிலே பின்பற்றி வருகிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் வேதனைப்பட்டுருக்கீங்க? கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதமாய் வாழ்கிறோமா, அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறோமா என்பதை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், பிரிவினைகள், சண்டை, கசப்பு, வைராக்கியம், விரோதம், நஷ்டம், வியாதி, இழப்பு என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆசீர்வாதம்னா செல்வத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, இருதயத்திலே தெய்வீக சமாதானத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிரப்பி சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வைப்பது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெரிதான கிருபை. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நீங்கள் வாத்து பார்த்தீங்கன்னா, சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், ஏன் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறையா. அதையா பெரிய ஆசீர்வாதம். பெரியவங்க சொல்லுவாங்க, அரை வயிற்றுக்கு கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக வாழணுங்க. அதானே? ஆமாவா இல்லையா? ஆமாம். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அன்பான தேவச்சனமே, அப்போ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டுமென்றால் நாம் என்ன செய்யணும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு ஒரு சில காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்கலாம் என்று சொல்லி ஆசிக்கிறேன். கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும்? வேதத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அதே சங்கீதம் 115 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போது யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற யாராக இருந்தாலும் சரி, அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படுறேன்னா என்னது? நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எல்லாரும் சொல்லிடுறாங்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், நீ அப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய், இப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய். கேட்கும்போது எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது, கேட்கும்போது எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஆகா, கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார், கர்த்தர் நம்மளை அப்படி மேன்மைப்படுத்திடுவார், கர்த்தர் எனக்கு இப்படியாப்பட்ட காரியத்தெல்லாம் தந்துடுவார், இழந்து போன எல்லாத்தையும் தந்துடுவார் அப்படின்னு சொல்லி நாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இந்த புதிய வருஷத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் வசனங்களை ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலமாக நீங்கள் கேட்கலாம். அப்போது இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், எல்லாம் மேக்சிமம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுவாங்க. நல்லது தான், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவர்கள் தான். உலகத்தின் மக்களை காட்டிலும் நாம் ஆசீர்வாதமாய் வாழக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஒரே பிரச்சனை, போராட்டம், பாடு, உபத்திரவம், பிரிவினை, சண்டை சச்சரவுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள்? ஏன்? நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ்கிறோமா? அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாசிக்க கேட்கிறோம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னது? நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி இங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போது எல்லாத்தையும் இந்த 2 வசனத்தையும் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசித்தோம். இங்கு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது, தீமையை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான சத்தியம். தீமையை வெறுத்து கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக பரிசுத்தமானவர்களாய் வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். தீமையை வெறுக்கிறதுனா என்னது? பாவம். தீமைனா என்னது? பாவம், அக்கிரமம், அசுத்தம், அருவருப்பு, அப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ தீமை தான் பாவம் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். அப்போது அங்கே வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அநேக பாவங்களை குறித்து என்னென்ன காரியங்கள்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அநேக காரியங்களை பாவம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தீய நோக்கம் பாவம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன்.
நீதிமொழிகள் 24:9 தீய நோக்கம் பாவம். இப்போ தீமையை வெறுக்கிறதுனா பாவத்தை வெறுக்கிறது. இன்னும் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நம்மை நெருங்கி வருகிற தீமைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விலகி விடுவோம். தீமையை விட்டு விலகுகிறவன் பரிசுத்தமாய் வாழ முடியும். வேதத்திலே ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். யோசேப்பை குறித்து நாம் எல்லாரும் அறிந்தவர்கள்தான். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் தகப்பனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். மற்ற சகோதரர்களை காட்டிலும் இவன் மேலே தகப்பன் ரொம்ப அன்பு வைத்திருந்தார். அவனுக்கு பல வர்ண அங்கியெல்லாம் வாங்கி ஸ்பெஷலாக அவனை கவனித்து கொண்டிருந்தார். ரொம்ப பாசம் நேசம் அவனிடத்திலே காணப்பட்டது. இப்படி செல்லமாய் வளர்க்கப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றால், பொறாமை கொண்ட தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக அந்நிய தேசத்துக்கு அடிமையாய் விற்கப்படுகிறான். அந்நிய தேசத்திலே அடிமையாய் விற்கப்பட்ட அந்த யோசேப்பு அங்கு போத்திபாருடைய வீட்டிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். வேலை பார்த்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அங்கு யோசேப்புக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாத்து பார்த்தீங்கன்னா, அந்த போத்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பு அழகாக இருக்கிறபடினாலே அவனை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட பல வகையில் போராடி கொண்டிருக்கிறார். இப்படி போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த யோசேப்பு சொல்கிறான், ஏம்மா நீ அவருடைய மனைவி, ஒன்றை தவிர இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு உன்னுடைய எஜமான் என்ன செய்திருக்கிறான்? எனக்கு அனுமதி கொடுத்துருக்கிறான். சரியா? ஆனால் நான் உன்னை தொடுவதற்கோ உன்னை அனுபவிப்பதற்கோ நான் பாக்கியவான் அல்ல, பாத்திரவான் அல்ல என்று சொல்லிவிட்டு, அதனால் நான் உன் கூட சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. தேவனுக்கு பயந்து அருமையாக இங்கே சொல்லுகிறார், இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஐயா, உன்னுடைய புருஷனுக்கு விரோதமாக இல்லை, உன் புருஷனை வேதனைப்படுத்த முடியாத, சங்கடப்படுத்த முடியாத நான் இந்த பாவத்தை விட்டு நான் விலகுகிறேன் அப்படி சொல்லலை. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒரு மனுஷரை பிரியப்படுத்தும்படியாய் நாம் வாழ்வோம் என்றால், ஒரு மனுஷரை சந்தோஷப்படுத்தும்படியாய் வாழ்வோம் என்றால், அது தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். இப்போ இந்த போத்திபாருடைய மனைவி சந்தோஷப்படும்படியாக அவன் வேலையெல்லாம் நல்ல முறையில் செய்திருப்பான். ஆமாவா இல்லையா? வீட்டு வேலை,
அவன் கொடுக்கப்பட்ட வேலை எல்லாத்தையும், ஏன்னா யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அவளுக்கு சந்தோஷம், இவன்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் நேர்த்தியாக கரெக்டாக செஞ்சிடறான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்திருப்பாள். எஜமானும் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் இப்போ அவள் இன்னும் என்னை சந்தோஷப்படுத்தும்படியாக பாவத்தில் ஈடுபடும்படியாக அழைக்கிறார். அது தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியம். ஐயா, கொடுக்கப்பட்ட வேலை எல்லாத்தையும் நிறைவாக செய்து அவருடைய எஜமானையும் எஜமான் மனைவியும் சந்தோஷப்படுத்தினான். ஆனால் இந்த பாவம் செய்து அவனை சந்தோஷப்படுத்துவதற்கு அவன் உடன்படவில்லை. ஐயா, நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது? தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வது? பாவத்தை விட்டு ஓடினான், விலகினான். கிடைச்சது என்ன? சிறைச்சாலை தான். கடைசியில் என்ன நடந்தது? அங்கே பார்வோன் அவனை கூப்பிட்டு யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறான். ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 வசனத்திலேருந்து 44 வசனம் வரை நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா, அங்கு யோசேப்பு உயர்ந்த ஸ்தானத்தில், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிறுத்தப்படுகிறான். அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 44 வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்குறான். விடுதலை மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் உயர்வு. அடுத்து என்ன நடக்கு? 45 வசனத்தில் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணேயா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். குடும்பம். அல்லேலூயா, குடும்பம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 51 வசனத்தில் 52 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனாசேங்கிற ஒரு மூத்த பையன் பிறக்கான். இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிடுகிறான். பிள்ளைகள். குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இல்லை? ஆசீர்வதிக்கப்பட்டது. எப்போ இவன் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகினப்படினால், இன்றைக்கி வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் மற்றவர்களுடைய இருதயம் சந்தோஷப்படும்படியாக பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது தேவனுக்கு உகந்ததா என்பதை நாம் அறிந்து, தீமையான காரியமாக இருக்கும் என்றால், பொல்லாத காரியமாக இருக்கும் என்றால் அதை விலகி நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அந்த நேரத்தில் உனக்கு தோல்வி போல தான் காணப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் போல தான் காணப்படும். ஆனால் ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்கிறோம்? நல்லா நாங்கள் வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் எதெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் இன்றைக்கி விட்டுட்டு, ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கிறிஸ்தவர்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் நானோ ஆசீர்வாதம் இல்லாதபடி ஆசீர்வாதத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தினத்திலே யோசேப்பின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீரப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் உமக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருத்தரையும் பெரியோர் சிறியோர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
எல்லா காரியத்திலும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடைய பலத்த கரத்தில் ஒப்படுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? நாம் தீமையான காரியங்களிலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே, தேவனுக்கு பயப்படுகிற பயமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால நாம் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். சரிப்படுத்திக் கொள்வோம். நிச்சயமாக யோசேப்பை ஆசீர்வதித்த கர்த்தர் நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இது போன்ற செய்திகள், ஜெபங்கள் என்னுடைய ஜீவா மனோ யூடியூப் சேனலில் நாங்கள் வெளியிட்டுருக்கிறோம். பாருங்கள், பயனடைங்க. கர்த்தர் தாமே உங்களை சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் விரும்பினால் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைங்க. கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.